அப்படின்னு அந்த ஜோக்கர் சொல்லுது. மேலும் அந்த ஜோக்கர், விலங்குகளுக்கு கூட அதுங்க வாழ்க்கையில சோகம் இருக்கும். சோகம் இருக்கிறப்ப அதுங்க அழுகும். அதே மிருகம் சந்தோஷம் வரும்போது சிரிக்காது. ஏன்னா அது மிருகம், சிரிக்க தெரியாது அப்படின்னு அந்த ஜோக்கர் சொல்லுது. மேலும் சரணை பார்த்து, உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? சிரிக்கத்தானே சொன்ன, ஒரு சிரிப்பு சிரிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேக்குது. சரண் உடனே தான் மனசுல ஏதோ ஒரு சைக்கோ கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், சரி ஒரு சிரிப்பு தானே, நாம சிரிச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஜோக்கரை பார்த்து, ஓகே உனக்கு சிரிப்பு தானே வேணும், நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரண் சிரிக்க ஆரம்பிக்கிறான். வேற வேற மாதிரி சிரிச்சு சிரிச்சு அடி வாங்காம ஓடிடு. திடீர்னு கதவு பக்கத்துல நின்று சரண் கிட்ட நெருங்கி வருது. இதெல்லாம் பார்த்த சரண் வெடுக்குன்னு அந்த கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறான். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுக்கலான்னு போகும்போது அந்த உருவம் வீட்டுக்குள்ள வந்துடுது. லைட்டை ஆன் பண்றான், டோர் தெரியுது. லைட்டை மறுபடியும் ஆஃப் பண்றான், எதுக்கு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் நிப்பாட்ட, மறுபடியும் போட, மறுபடியும் நிப்பாட்ட, மறுபடியும் போட, இப்படி ஒவ்வொரு தடையும் பண்றப்ப அந்த இருட்டுல மட்டும் அந்த ஜோக்கர் உருவம் தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல சரணை நெருங்கி வந்து சரணை ஒரே அடியா அடிச்சு மயக்கமடைய வச்சிடுது. சரண் முழிச்சு பார்க்கறான். அந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு, ஒரே ரத்த கரையா இருக்கு. அப்ப அந்த ஜோக்கர், முழிச்சிட்டியா அப்படின்னு அந்த ஜோக்கர் கேக்குது. சரண் உடனே, யார் நீ, உனக்கு என்ன வேணும்